பாரத பிரதமர் விவசாயிகளுக்கு வழங்கும் கௌரவ நிதி வழங்கும் நிகழ்ச்சியின் நேரடி ஒளிபரப்பு திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்நெல்லை வேளாண்மை அறிவியல் மையத்தில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் எல். முருகன் கலந்து கொண்டு வேளாண்மை மற்றும் மகளிர் சுய உதவி குழுக்களின் மதிப்பு கூட்டப்பட்ட சிறுதானிய உணவுப் பொருட்களின் கண்காட்சியை திறந்து வைத்து பார்வையிட்டார். பின்னர் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்ற எல். முருகன் விவசாயிகள் மற்றும் பண்ணை மகளிர் 20 நபர்களுக்கு ஸ்ப்ரேயர், நெல் விதைப்பு கருவி மற்றும் தேன் பெட்டி ஆகியவற்றை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சித்தலைவர் பாஸ்கர பாண்டியன், வேளாண்மை அறிவியல் மையத்தின் தலைவர் ரமேஷ், மாவட்ட வேளாண்மை இணை இயக்குனர் அரக்குமார், நபார்டு வங்கியின் மாவட்ட வளர்ச்சி மேலாளர் விஜய் நியார், மாவட்ட மகளிர் திட்ட மேலாளர் சரண்யாதேவி, கீழ்நெல்லை வேளாண்மை அறிவியல் மையத்தின் முதுநிலை விஞ்ஞானி மற்றும் தலைவர் சுரேஷ் மற்றும் விவசாயிகள் பலர் கலந்து கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய இணையமைச்சர் எல். முருகன், விவசாயிகளுக்காக ஏற்கனவே நம்முடைய பிரதமர் அவர்கள் சொன்னார், இந்த நாட்டில் 4 வகையான பிரிவுகள். ஒன்று விவசாயிகள், ஒன்று மகளிர், இன்னொன்று இளைஞர்கள், இன்னொன்று ஏழைகள். இந்த 4 பிரிவினர்கள் தான் இந்த நாட்டில் இருக்கிறார்கள் என்று. அந்த இதில் விவசாயத்தை மேம்படுத்துவதற்காக, விவசாயிகளை ஊக்குவிப்பதற்காக முதல் நிகழ்ச்சியாக இன்றைக்கு வாரணாசியில் நம்முடைய பிரதமர் அவர்கள் விவசாயிகளுக்கான சன்மான நிதியை கிட்டத்தட்ட 9,28,00,000 பேருக்கு 17வது தவணையாக 2,000 ரூபாய் தவணை தொகையை முதல் தவணையாக வருடத்திற்கு 6,000 ரூபாய் கொடுக்கின்ற அந்த விவசாய சன்மான நிதி, இது 17வது தவணை. 9,28,00,000 விவசாயிகளுக்கு இன்றைக்கு தவணை தொகையை விடுவித்திருக்கிறார்கள். திருவண்ணாமலையில் ரூபாய் 30 கோடி மதிப்பீட்டில் கட்டப்பட்டு வரும் புதிய பேருந்து நிலையம் விரிவாக்கம் செய்யப்பட உள்ளதாகவும், கிரிவல பாதையில் உலகம் தரம் வாய்ந்த ஓய்வு அறைகள் 5 இடங்களில் கட்டப்பட்டு வருவதாகவும் மாநில பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏவாவேலு தெரிவித்துள்ளார். திருவண்ணாமலை நகராட்சி பகுதியில் ரூபாய் 30 கோடி செலவில் கட்டப்பட்டு வரும் புதிய பேருந்து நிலைய கட்டுமான பணிகளை மாநில பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏவாவேலு நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், திருவண்ணாமலை நகராட்சி பகுதியில் ரூபாய் 30 கோடி செலவில் புதிய பேருந்து நிலையம் கட்டுமான பணிகள் நடைபெற்று வருவதாகவும், 50 பேருந்துகள் நின்று செல்லும் வகையில் கட்டுமான பணிகள் பேருந்து நிலையத்தை விரிவாக்கம் செய்ய வேண்டி வணிக பெருமக்களும் பொதுமக்களும் கோரிக்கை வைத்துள்ளதால் புதிய பேருந்து நிலையம் கட்டுமான பணிகளுக்கு அருகில் உள்ள 4 ஏக்கர் பரப்பளவில் புதிய பேருந்து நிலையம் விரிவாக்கம் செய்யப்பட உள்ளதாகவும் அமைச்சர் ஏவாவேலு தெரிவித்தார். கடந்த ஆண்டு நடைபெற்ற சித்ரா பௌர்ணமிக்கு 15 லட்சம் பக்தர்கள் திருவண்ணாமலைக்கு வருகை தந்தனர். ஆனால் இந்த ஆண்டு 30 லட்சம் பக்தர்கள் வருகை தந்துள்ளதால் ஒரே ஆண்டில் பக்தர்களின் வருகை 100% அதிகரித்துள்ளதாகவும், அதே போன்ற விடுமுறை தினங்களில் 50,000 முதல் 1 லட்சம் பக்தர்கள் வருவதால் தெலுங்கானா, ஆந்திரா, கர்நாடகா மற்றும் வெளி மாநிலங்களிலிருந்து ஆன்மீக பக்தர்கள் அதிக அளவில் வருவதால் பக்தர்களுக்கு தேவையான திட்டப்பணிகள் செய்து வருவதாகவும் தெரிவித்தார். சாத்தனூர் அணையிலிருந்து ரூபாய் 56 கோடி மதிப்பீட்டில் திருவண்ணாமலைக்கு கூட்டுக்குடிநீர் திட்டப் பணிகள் தொடங்கப்பட்டு உள்ளதாகவும் தெரிவித்த அவர், 14 கிலோமீட்டர் தூரம் உள்ள கிரிவல பாதையில் உலகம் தர வாய்ந்த ஓய்வு அறைகள் 5 இடங்களில் கட்டப்பட்டு வருவதாகவும், நெடுஞ்சாலைத்துறையின் மூலம் 5 இடங்களில் பாதுகாக்கப்பட்ட குடிநீர் வழங்கப்பட உள்ளதாகவும் அமைச்சர் ஏவாவேலு தெரிவித்தார். இந்திய தரநிர்ணய அமைவனத்தின் சென்னை கிழக்கு அலுவலகத்தின் சார்பில் தங்க நகை வியாபாரிகளுக்கு ஆல்மார்க்கிங் விழிப்புணர்வு முகாம் திருவண்ணாமலையில் நடைபெற்றது. இந்த விழிப்புணர்வு முகாமில் இந்திய தரநிர்ணய அமைவனத்தின் சென்னை கிழக்கு அலுவலகத்தின் இயக்குநரும் விஞ்ஞானியுமான பவானி கலந்து கொண்டு ஆல்மார்க்கிங் திட்டத்தின் முக்கியத்துவம், திட்டம் தொடங்கப்பட்ட பின்னணி மற்றும் ஆல்மார்க்கிங் திட்டம் பல ஆண்டுகளாக மெருகேற்றி வருவது பற்றி விளக்கி பேசினார். தமிழ்நாடு மாநில மகளிர் ஆணையத்தின் தலைவர் திருமதி ஆசா குமரி திருவண்ணாமலை மாவட்டத்திற்கு 2 நாள் பயணமாக வந்த அவர், முதல் நாளில் மாவட்டத்தில் செயல்படும் ஒருங்கிணைந்த சேவை மையம், முதியோர் இல்லங்கள், அரசு பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர் விடுதிகளை ஆய்வு மேற்கொண்டார். 2வது நாளில் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை சார்பில் நடைபெற்ற மாவட்ட அளவிலான ஒருங்கிணைந்த குழு கூட்டத்தில் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், பெண் குழந்தைகளை காப்போம், பெண் குழந்தைகளுக்கு கற்பிப்போம் திட்டத்தின் கீழ் கல்வியின் முக்கியத்துவத்தை பள்ளியில் படிக்கும் பெண் குழந்தைகளுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்றார். மாவட்டத்தில் உள்ள அனைத்து பள்ளிகளிலும் மாணவர்களின் மனசு புகார் பெட்டி வைக்க வேண்டும். அந்த புகார் பெட்டியில் போடப்படும் கடிதங்களை பள்ளி மேலாண்மை குழுவினர் பெற்றோர்கள் முன்னிலையில் தான் திறக்க வேண்டும் என்றார். பள்ளியில் படிக்கும் குழந்தைகளின் இடைநிற்றலை கண்டறிந்து அவர்களுக்கு தேவையான உதவிகளை வழங்க வேண்டும் என்றார்.